அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்கணும். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் என்பது தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதாவின் முக்கியமான விதிகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று வரப்போகுது. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது வரப்போகுது. அதே மாதிரி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒன்று வரப்போகுது. எலெக்ஷன் ரிலேட்டடா ஒன்று வரப்போகுது. சரிங்களா? இது எல்லாமே நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில்லோட முக்கியமான சிறப்பம்சங்களாக இருக்கு. இன்னைக்கு டிஎன்ஏலயும் நம்ம இதை பத்தி எலாபரேட்டா பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு பவர்ஸ் இட் வில் ஹேவ் த பவர்ஸ் ஆஃப் அ சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவில் நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்களை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் ஆக்ட் 1952, பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் ரூல்ஸ் 1974 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இது நமக்கு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா? ஸோ அந்த ஒரு பின்னணியில இதை பத்தின விவரங்களை செய்தித்தாளில் கொடுத்திருந்தாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது புதுசாக இருந்துச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் வைஸ் படி பார்க்குறப்ப வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எந்த ஆர்டிகல் படி நடக்கும்னா ஆர்டிகல் 66 சப் கிளாஸ் 1, ஜனாதிபதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிகல் 66(1) கீழே தான் வந்து நமக்கு எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 77வது ரேங்க். கிட்டத்தட்ட 59 நாடுகளுக்கு நம்ம விசா இல்லாமயே போக முடியும். சரியா? ஸோ 77th ரேங்க்ல நம்ம இருக்கோம். இந்தியாவோட ரேங்க் 77. சரியா? லாஸ்டா, இந்தியா இஸ் செட் டு சைன் ஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த நாட்டோடு இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நாட்டோட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டனோட நம்ம கையெழுத்திட போறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.